வீடு இல்லாமல் ரோட்டில் இருந்த இந்த பையனுக்கு தான் நாய் கடிச்சு இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. என்னன்னு கேட்டால் அவங்களோட கஷ்டங்கள் என்னென்னு அவங்களே சொல்லுவாங்க. வீடு இல்லாமல் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ரோட்டில் இருக்க நாய் கடிச்சு இவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ காயங்கள். இவங்க இந்த குடும்பத்துக்கு தேவையான உதவி செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். என்னன்னு கேட்க அவங்க கஷ்டத்தை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வீடு இல்லை, எதுவுமே இல்லை, இங்கேயே தங்கிட்டு இங்கேயே இருந்திருக்காங்க. இவங்க தான் அவங்க மனைவியா? ஆமா. அதான் சரி, நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களை வர சொன்னது. சரி, இது வந்து உடம்பு சரியில்லாம நரம்பு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. எம்ஆர்ஐ இருக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கு கையில கொஞ்சம் பணம் வசதி எல்லாம் இல்லையா. இவங்களுக்காக நரம்பு டாக்டரை பாக்குறதுக்காக வந்தப்பதான் 4வது நாள் 5 நாள் இருக்கும் இவங்களை பெட்ல இருந்தாங்க. இவனை அழைச்சிட்டு டிஃபன் வாங்க வேண்டி போனா இந்த ஜிஹெச்ல உள்ள நாயை வந்து என்ன பண்ணிட்டு முகத்துல வந்து இங்க பிறகு இந்த இடத்துல கடிச்சிருச்சு. சிரமத்துல ரொம்ப கஷ்டத்துல இருந்து ஆஸ்பத்திரியில. உங்க பேர் என்ன? என் பேர் கவிதா. என்னாச்சு உங்களுக்கு? கால் கை நடக்க முடியல. வீடு உங்களுக்கு இருக்கா இல்லையா? வீடு இல்லையா? இப்ப எங்க தங்கிறீங்க, எங்க படுக்கிறீங்க? சேஃப்டி கிடையாது. பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு அது வேலைக்கு போயிருக்கு. அந்த எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னதுனால வேண்டிதான் எனக்கு டைம் கொடுத்தாங்க, எடுக்க விட்டாங்க. எம்ஆர்ஐ இன்னும் எடுக்கலையா? எடுக்கல. பணம் இல்லாம நான் எப்படியா இருக்கும்? பணம் இல்லாம சரி, நான் எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு நான் பணம் தரேன், சரியா? கஷ்டங்கள் என்னங்கிறது இவனை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் சொன்னதுல வச்சு வீடு தயவு செய்து ஒரு வீடை பாருங்க. உங்க பொண்ணுகிட்ட சொல்லி அவங்க வேலைக்கு போற இடத்துல இல்ல எங்கேயும் ஒரு வீட்டை பாருங்க. சரி, இவனுக்காக தான் பாவம் அந்த வயசுல உங்களை பார்க்க வந்து அவன் நாய்ட்டு அவ்வளவு கடி வாங்கி இந்த ஒரு வீடு இல்லாதனால தானே இந்த பிரச்சனை. உங்களுக்கு அத்தியாவசிய தேவைங்கிறது உடனே தேவைங்கிறது ஒரு வீடு தான். வீடு, அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு எனக்கு ஒரு வேலை. செக்யூரிட்டி வேலைக்கே போவாரு. செக்யூரிட்டி வேலையா? உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வேலையும் பாக்குறேன். முதல்ல இப்ப நம்ம வீட்டை பார்த்து முதல்ல இங்க இருக்க வேணாம் ஜிஹெச்ல. ஏன்னா அவனை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. பாருங்க இந்த வயசுல பாருங்க இப்படி கடி வாங்கி படாத கஷ்டம் வந்து பட்டுட்டோம் சார். அழாதீங்க, இங்க பாருங்க நான் இருக்கேன், தைரியமா இருங்க. வீட்டை மட்டும் நன்றி எல்லாம் சொல்ல வேணாம், என்னைய ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. முதல்ல வீட்டை பாருங்க. நேற்று ஐயாட்டா தான் சொல்லிட்டு போனேன். நீங்க வந்து அதுதான் உங்கள்ட்ட ஒரு ஆறுதல் சொல்லி உங்களை பார்த்துட்டு போயெல்லாம் வந்ததே ஆகிதான். பேரனுக்காக நீங்க ஒரு 2 பேர் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பாவம் அப்பா இல்லாத பையன், அவனை ஒரு வீட்டுல தங்க வைக்கணுங்கிறது என்னோட ஆசை இருக்கு, சரியா? இந்த வேலை கிடைச்சாலும் நான் ஐயாவுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு பாவம் அவங்க ஏதோ போய் உழைச்சு கொண்டு வந்து கொடுக்க வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. ஜிஹெச்ல இருந்து முதல்ல நம்ம வெளியில போயிடும், சரியா? இதுல பணம் இருக்கு, நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எடுக்கக்கூடிய பணம், சரியா? நீங்க முதல்ல ஸ்கேனை எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள வெளியே பாருங்க, சரியா? உங்க உடம்பு நீங்க சரி பண்ணா மட்டும்தான் அவர் வேலைக்கு போக முடியும். நீங்க கஷ்டப்பட்டு இன்னும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ரூபத்துல வந்து கடவுள் வந்து நன்றி எல்லாம் வேணாமா. இந்த வயசுல ஒரு வீடு இல்லாம எது இல்லாம உடம்புலயும் பிரச்சனை, மனசுலயும் பிரச்சனை. இவனுக்கு வேற இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க. நான் உங்களுக்கு உதவி தருவாரு, சரியா? நான் உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணி தரேன். நல்லா படிச்சு உங்களை வந்து நல்லா பாத்துக்கணும், சரியா? வந்து நல்லா நீங்க பாத்துக்கணும். தைரியமா இருங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க.